ஹாய் வணக்கம், நான் பிரசன்னா. இது டோபமைன் ஆஃப் மிடில் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 40 பவர்ஃபுல்லான விஷயங்கள் டு மேனிபுலேட் அதர்ஸ். முதல் விதி, என்றைக்குமே நம்மளோட மேலதிகாரி அவங்களோட நம்ம மேலே இருக்கமே காட்டிக்கக்கூடாது. நம்ம மேலதிகாரியோட புத்திசாலி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மளோட ஏற்றம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவர் கூட இருக்கும் போது அவரை விட நம்ம புத்தி கூர்மையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம காட்டிக்கிட்டோம். அப்படி காட்டுறது மூலயமா நம்ம ஒரு சில சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களை நம்மளை பார்த்து அமைக்கிறதுக்கு அவரும் ஹெல்ப் பண்ணுவார். நம்ம மேல் அதிகாரியை மட்டும் நம்ம பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வளரவே முடியாது. தற்செயலாக ஒரு வேளை நம்ம மேலதிகாரியை நம்ம பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யணும்னா தயவு செய்து கட்சி மாதிரி அவர் அப்படியே காலில் வந்துருங்க. காலில் விழுந்துருங்க சென்ஸ் எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணணுங்க. ஸோ எவ்வளோ நேரம் நம்ம அவர் கூட இருக்கிறோமோ அவ்வளோ மிகப்பெரிய ஆபத்து நமக்கு இருக்கும். அவரோட நம்ம புத்தி கூர்மையாக இருக்கும் அப்படின்னு காட்டிக்கிட்டா. நம்ம தற்செயலாக ஒரு நபரை அவரை விட நீங்கள் சூப்பராக இருக்கீங்களே, தான் அவங்களை மேலடிக்காத வரை நீங்கள் சூப்பராக இருக்கீங்களே அப்படின்னு தான் சொன்னால் ஒரு கிரெடிட் உங்களுக்கு கொடுத்தா, என்னோட புத்திசாலித்தனத்துக்கு காரணமே என் மேலதிகாரி தான், அவர் சொல்லி கொடுத்தா, அவர் அமைச்ச பாட்டில் தான் நான் போகிறேன், அதனால தான் இப்படி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக பில்டப் கொடுத்து செம்மையாக நம்ம அவங்கள பில்டப் பண்ணி அப்படியே ஏற்றி விட்டுடணும். ஏன் அப்படின்னா அங்கேருந்தே உங்களோட அழிவு ஆரம்பிச்சிடும். யாராவது உங்கள் 2 பேர் இருக்கும்போது உங்களுக்கு கிரெடிட் கொடுத்தா, மேலதிகாரியை தாண்டி நம்ம போகவே கூடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். தாண்டதுக்கான நேரம் கண்டிப்பாக வரும். அது வர வரைக்கும் நீங்கள் அதுக்கு தான் இருக்கணும். அப்படி காத்து இல்லாமல் இப்போவே நான் மேலதிகாரியோட புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே நம்மளோட அழிவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பவருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டோம் வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸை நம்பக்கூடாது. என்னடா இது அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளும் கேஷுவல் நினைக்கக்கூடாது. நண்பர்களை அளவுக்கு அதிகமாக நம்பக்கூடாது. எதிரிகளை எப்படி பயன்படுத்தணுமோ அதை சிறப்பாக பயன்படுத்தணும். நண்பர்களை நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு டப்புன்னு ஒரு தாட் தோணும், என்ன இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நம்பிக்கை துரோகத்தை யாரால் பண்ண முடியும்? நீங்கள் யோசிங்களேன். நம்மளை எதிரி ஏமாற்ற முடியாது. எதிரிக்கு அந்த சான்ஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸால் தான் நம்ம நம்பிக்கை துரோகம்ன்ற விஷயமே நடக்கும். ஸோ நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய ஒரே நபர் யாருன்னு நம்ம நினைக்கிற ஃப்ரெண்ட். நம்பிக்கை துரோகம் நடந்துட்டு தான் இருக்குது நிறைய பேருக்கு. அதெல்லாம் அவங்க நண்பர்கள் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அவங்க நண்பனாக நினச்ச ஒரு ஆளை அதுக்கு முன்னாடி அவங்க நம்பியிருப்பாங்க. அவங்க தான் பவருக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னோட நண்பரை காட்டி கொடுக்கறது, நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு அவங்க மேலே ஏறுவாங்க. ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, 2 பேர் ஒரே தான் பண்ணுவீங்க, 2 பேர் ஏதோ டெஸ்ட் எழுதுறீங்க, பாஸ்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் உங்கள் நண்பருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது, உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கிது. யாரோ ஒருத்தர் தான் போக முடியும்னா உங்கள் நண்பன் ஏறுவானா மாட்டானா? யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ நண்பர்களை உண்மையாக 100% நம்பக்கூடாது. அதே மாதிரி எதிரிகளை நம்ம தூக்கியும் போடக்கூடாது. எதிரிகளால் நம்ம பயனுள்ள ஆளாக நம்ம மாற்றிக்கணும். எதிரினாலே நம்ம அழிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நமக்கு எதிரிகள் இருந்தால் அவங்க மூலமாக ஏற்றம் நமக்கு அதிகமாக இருக்கும். எவன் ஒருத்தன் எதிரியே இல்லைனோ அவன் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தானா அவன் ஒரு ஏற்றம்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவனை நண்பனாக மாற்றிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நடந்ததுன்னா தயவு செய்து நீங்கள் நண்பனை மாற்றிக்கோங்க. ஆனால் 100% நம்பாதீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நண்பர்களை அதிகமாக நம்பக்கூடாது. நம்பலாம், ஒரு லைன் இருக்கணும், ஒரு பெஞ்ச்மார்க் இருக்கணும். அதுக்கு மீறி நீங்கள் ரொம்ப நம்பினீங்கன்னா அது ஒரு விதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கலாம். அது பிற்காலத்தில் ஒரு நம்பிக்கை துரோகமான ஒரு விஷயமா கூட அமைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு கண்ணை மூடி ஒரு 2 மினிட்ஸ் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஏஜாக இருக்கலாம், அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நடக்கலையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணலையா அப்படின்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு யாராவது ஒரு நம்பிக்கை துரோகம் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கு முன்னாடி அவங்க நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? யோசிங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக 100% நம்பக்கூடாது. நம்ம மறைச்சி வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செஞ்சிட்ருக்கணும், நம்மளோட இன்டென்ஷன் என்ன, நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம மறைச்சி வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்படியே ஓப்பன் டாக்காகிறது சொல்லக்கூடாது. இதுதான் என்னோடய ஃப்யூச்சர், இதுதான் என்னோடய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பகிரங்கமாக சொன்னி வச்சோங்களேன். அங்கேயே இதோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டணும். நம்மளை சுற்றி இருக்க அத்தனை பேர்லையும் அந்த நோக்கத்துக்கு எதிராக அந்த திட்டங்களை தீட்ட முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நோக்கம் என்னன்றதை வெளியே தெரியவே கூடாது. தெரியாமல் பத்திரமா பார்த்துக்கிறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம். ஸோ எப்போ நம்ம நோக்கத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், அப்போவே சுற்றி இருக்கிறவங்களால அது அழிக்க முடியும்.
ஸோ அது நம்ம நண்பர்களும் உட்பட தான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ சில சமயம் வந்து இன்டென்ஷன் வந்து உண்மையாகவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கட்சி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கட்சியில் வந்து மேடையில் இருந்து பேசக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கும் நம்ம வாக்குறுதியாக கொடுக்கலாம். அதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண மாட்டோம், நமக்கே தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஆனால் பேக் ஸ்டேஜில் நம்ம ஒரு சில விஷயங்கள் கட்சிக்குன்னு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? ஏன்னா பிரின்சிபல்ஸ் உங்களோட தேவையை விட கம்மியாகவே பேசுங்க. அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. தேவைக்கு அதிகமாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை சொல்லியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக கரெக்டான ரூல் கிடையாது. தேவைக்கு அதிகமாக பேசக்கூடாதுன்றது கிடையாது, தேவையான அளவே பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக பேச முடியுமோ அவ்வளோ கம்மியாக பேசுங்க. அதுவே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம லொடலோட பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட குறைபாடுகள்லாம் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய பொய்கள் அதிகமாக வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கூட இருக்க முட்டாள்தனம் வந்து லைட்டாக வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதிகமாக பேசணுன்னா தேவையை விட கம்மியாக பேசுங்க. கொஞ்சம் ஆழமாக யோசனை பண்ணிங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து பல தலைவர்கள், நிறைய பேர் நல்ல தலைவர்களோடு இருக்கலாம், அவங்களாம் தோற்று போயிருப்பாங்க. எப்படி தோற்று போயிருப்பாங்க யோசிங்க. அவங்க நினச்ச நம்ம மக்களால் தான் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன் அப்படி தோற்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசினதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு வந்து எதிராக காமிச்சதுனால தான் அவங்க தோற்கடிச்சிருக்காங்க. அவங்க பண்ணுற வினைகள் தான், அவங்க பேசுகிற விஷயங்கள், நற்பெயர், புகழ், அந்த மாதிரி. இதில் இன்னும் சொல்லணும், நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து புகழ்ச்சிக்காக செய்வோம். இந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு, இல்லை பேட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அட்டவன் நம்மளை பற்றி என்ன நினச்சா என்ன, புகழுக்கு ஆசைப்படாத, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் மேலே இருக்கவங்கள மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றி மக்கள் எப்போவுமே நல்லா தான் பேசுவாங்க. அவங்கள வந்து மேலே கொண்டு போகிற மக்கள் என்றைக்குமே அவங்க நல்லா தான் பேசுவாங்க. அவங்கள பற்றி எப்பவுமே நல்லா தான் பேசுவாங்க. அப்படி நல்லா பேசுகிற மக்கள் கூட தான் அவங்க சர்க்கிளை க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. மேலே பவரில் இருக்க நிறைய பேர், பவரில் இருக்கவங்க வந்து நபர்களை பற்றி அவங்கள அப்படி ஆக்கின மனிதர்கள் வந்து ஏன் தவறாக பேசுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். ஸோ தவறாக பேசுறது அவங்கள அழிச்சிடும். ஸோ அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஆனால் நீங்கள் பவருக்கு போகணும் முடிவு எடுத்துட்டிங்கன்னா, உங்களை பற்றி அடுத்தவங்க நல்லதாக பேசி ஆகணும். சிலர் தவறாக பேசலாம், ஆனால் நிறைய நல்லா பேசக்கூடிய நபர்கள் நம்ம சர்க்கிளில் தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். எதை பண்ணியாவது நம்ம அடுத்தவங்க வந்து கவனத்தை இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ரொம்ப பேட் ஃபேமஸ் அப்படின்ற விஷயமே கிடையாது. இது வந்து பேட் ஃபேமஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபேமஸ் வந்து நல்லது தான். ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா நீங்கள் இதெல்லாம் என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு சில பேர் நான் கான்ட்ரவர்சியில் மாட்டிகிட்டே இருப்பாங்க. முதல் தடவை கான்ட்ரவர்சியில் மாட்டலாம். அப்போவே வந்து எனக்கு புத்தி வந்து நான் திருந்தணுமா இல்லையா, அடுத்த தடவை கான்ட்ரவர்சியில் மாட்டாமல் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அதை யோசனை செய்யணும். ஆனால் ரெண்டாவது தடவையும் மாட்டுறாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய புத்திசாலி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது தடவை மாட்டினதுக்கு அப்புறமும் மூணாவது தடவை கான்ட்ரவர்சியில் மாட்டுறான் அப்படின்னா 4வது தடவையும் மாட்டுவான். எப்படி இந்த மாதிரி கண்டினியூஸாக அந்த 6 மாதத்துக்கு தடவை ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியில் அவன் மாட்டிகிட்டே இருப்பான். ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன், நியூஸில் எப்போவுமே இருப்பான். ஏன்னா அதுதான் அங்கே பிளானே. அந்த பிளான் உங்களுக்கு தான் புரியல. எப்போவுமே நம்மளோட பேர் வந்து மக்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். தப்பான விஷயமோ நல்ல விஷயமோ ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டே இருப்போம். எப்போ நம்ம மக்கள் மறக்கலையோ அப்போவே வந்து நம்ம பவரில் இருந்தோம்னா அது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்ல டைப்பில் ஃபேமஸ் ஆகுறது, கெட்ட டைப்பில் ஃபேமஸ் ஆகுது அதெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஃபிலாசபி தான் அது ஆக்சுவலாக தப்பு. பவருக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க, நிறைய பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. தவிர நல்ல ஃபேமஸ் கெட்ட ஃபேமஸ்ன்னு எதுவுமே கிடையாது. கவனத்தை எக்காரத்து கொண்டா விட்டுறாதீங்க. எதை செஞ்சாவது அடுத்தவங்கள கவனத்தை பெற்றுக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்தவங்ககிட்ட வந்து வேலை எப்படி வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தவங்கள எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேலை வாங்கணும். ஆனால் அந்த வேலையினால் வரக்கூடிய நற்பெயர், புகழையும் அதனால் வரக்கூடிய கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கூட இருக்கவங்களே வந்து அந்த கிரெடிட்டை வந்து கொடுக்கணும். ஆக்சுவலாக அந்த வேலையை செஞ்சவங்களே ஆமாம் இவரால் தான் நாம் அதை செய்யணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ நிறைய விஞ்ஞானிகள் வந்து உங்களுக்கு தெரியும். எடிசன் தான் தெரியும் பார்த்தீங்களா, சூப்பரான அவங்க ஆயிரக்கணக்கான கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஸோ நம்ம கிட்ட இருக்க நவீன உலகத்தோட முக்கியமான விஷயங்கள், லைட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவர் கண்டுபிடிப்புகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் அவர் தான் கண்டுபிடிச்சாரா? அவர் ஒரு கம்பெனி வச்சுருந்தார், இன்ஜினியரிங் கம்பெனி வச்சுக்கோங்களேன். அதில் 1000 மெம்பர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க.
அந்த இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிப்பது தான் இன்னைக்கு நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற பிம்பது நமக்கு கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெயர் வேணும், ஸோ ஒரு புகழ் வேணும், இந்த மாதிரி ஒரு பவர் வேணும் அப்படின்னா, நிறைய பணம் வேணும் அப்படின்னா அடுத்தவங்கள வேலை வாங்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு இருக்கணும். அந்த வேலையோட கிரெடிட்டை அவங்களால மனசு புண்படுத்தாமல் அவங்க உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான பிம்பத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அந்த சைக்காலஜி மூலிமா நீங்கள் அவங்கள அந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த மாதிரி மனுஷங்களை மட்டும் தான் வச்சுக்கணும். நீங்கள் அதுக்கான ஒரு சில பொறிகள் வைக்கணும் அப்படின்னாலும் தப்பு இல்லை, கண்டிப்பாக வைங்க. அடுத்தவங்க நம்மளை கண்டிப்பாக நம்மளை நம்பி வந்துக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக, அந்த உதவிக்காகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவும் இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட எப்போ அடுத்தவங்க வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அப்போ தான் நம்ம பவர் அப்படின்றது நமக்கு இருக்கும். பவருக்கு போனோம்னா செய்யவே கூடாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, ஆர்கியூமெண்ட். எப்போவுமே இன்னொரு நபரோட ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் ஒய்ஃப் கிட்ட கூட சத்தியமாக பண்ணாதீங்க. யார்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுற சரியான பர்சனே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். அவர் நல்ல பர்சன் மாதிரி தெரியலாம், ஆனால் யார் கூட நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. ஒரு சில சமயங்கள் நம்ம பார்த்துருப்போம், ஏதோ ஒரு சாதாரண நபர் ஒரு சில விஷயங்களை செஞ்சுருப்பார். ஆனால் புதுசாக அரசியலுக்கு வந்த ஏதோ ஒரு நபர் ஏதோ செஞ்சுருப்பார் வச்சுக்கோங்களேன். அரசியலுக்கு நம்ம முதிர்ச்சிப்பட்ட ஒரு நபராக கூட இருக்கலாம், ஆனால் புதுசாக அரசியலுக்கு வந்த அரசியல் ஞானமே இல்லாத ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பார் பார்த்தீங்களா. அதிகமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுற அந்த அந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்ப்போம், இவரோட இவர் கீழே தான் அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அரசியலில் இருக்கீங்க, ஒரு பவருக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா செய்யக்கூடாத ஒரு விஷயம் ஆர்கியூமெண்ட் போகாமல் செயல் மூலிமா அதை சக்சீட் பண்ண பார்க்கணும். அதை ஏதாவது ஆர்கியூமெண்ட் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் அதை கண்டுக்காமல் போயிடுங்க. அந்த ஆர்கியூமெண்ட் தான் பண்ண வராரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க செஞ்சதை தவறு அப்படி கூட இருக்கட்டும், ஆனால் அதை உங்களோட செயல் மூலிமா அதை காட்டுங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் தான் லோயர் போகிறீங்க அப்படின்ற விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை கண்டிப்பாக ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டீங்க. எஸ்பெஷலி உங்கள் ஒய்ஃப் கிட்ட பண்ணவே கூடாத விஷயம் தான். நான் பண்ணுறது இல்லை இப்போ ரீசெண்ட் டேஸில். ஸோ இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணி நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் அதை நோக்கி தான் பயணிப்பீங்க. கரெக்டாக அங்கே இருக்க ஃபேக்ட் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. உண்மையாகவே உங்கள் சைடில் தப்பு இருக்கும், ஆனால் அந்த தப்பு உங்கள் பார்வையில் தெரியாது. அதனால தான் நீங்கள் ஆர்கியூமெண்ட்டை பில்ட் பண்ணுறீங்க. ஸோ இதை தவிர்க்க வேண்டிய விஷயமா பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் தான். இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. இதே மாதிரி எப்போவுமே ஒரு சில பேர் சோகமாகவே இருப்பாங்க, ஏதோ பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. எப்போதான் இவனுக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்கும். எப்பவுமே சோகமாகவே இருப்பான், எப்பவுமே இந்த மாதிரியே இருப்பான், புலம்பிகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குன்னா வேறு எந்த காரணமும் கிடையாது, அவங்களோட செயல் தான் காரணம். அவங்க செயற்களால் அவங்களுக்கு ஏற்படுற பேக் ஃபயர் ஆகிற விஷயங்கள் தான். நிறைய பிரச்சனைகளை அவங்க க்ரியேட் பண்ணுறது மூலியமாக தான் அவங்களுக்கு அது வருது. அதை அவங்க தான் தவிர்க்கிறது நல்லது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இந்த வீடியோ பிரேக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மொத்தம் 48 டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் 5 சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி எபிசோடாக நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டோபமைன் ஆஃப் மணி கிளாஸ்.